ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கக்கூடிய ஏற்காட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம பேருந்து பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். இந்த பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம போகக்கூடிய வழி எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த மலைப்பாதைகளில் விபத்து எல்லாமே நடந்தது, இந்த மாதிரி பல தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். சுமார் 20 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட இந்த மலைப்பகுதிகளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயணம் பண்ணி பேருந்து வாயிலாக போயிட்டுருக்குறோம். பேருந்து மூலியமா எப்படி போகிறது, அது மட்டும் இல்லாமல் பேருந்துகளோட டைமெல்லாம் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த மலைப்பாதையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பல தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட பயணம் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஏற்காடுக்கு பேருந்து வாயிலாக ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். இங்கே நிற்கக்கூடிய இந்த பேருந்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட பயணம் இருக்க போகுது. இந்த பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அரங்கம் அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு இந்த பேருந்து போகுது. முன்னிருக்கையில் அமர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அனுமதியும் வாங்கியாச்சு. நம்மளோட பேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து ஷார்ப்பாக 8:20க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. இந்த சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து ஏற்காடுக்கு அடிக்கடிக்கு பஸ் இருக்குது, அதனால் பேருந்துக்கு பஞ்சம் கிடையாது. இப்போ நம்மளுடைய பேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து கிளம்பி பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து 2 வழியில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏற்காடு போக முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குருவம்பட்டி வழி, மற்றொன்று வந்து பார்த்தீங்கன்னா குப்பனூர் வழி அப்படின்னு சொல்லுவாங்க. சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து நாம் போகக்கூடிய பஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவம்பட்டி வழியில் பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். கால வேளையிலேயே நம்ம சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து கிளம்புனதுனால டிராஃபிக் அதிகமாக இல்லாமல் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பயணம் பண்ண முடிஞ்சது. இதே நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ரோட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். இப்போ நம்ம பயணம் பண்ணி போகக்கூடிய டைமு 8:20க்கு மேலே ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏற்காடுக்கு 2 வழியில் பயணம் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஒன்று குப்பனூர் வழி, மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா குருவம்பட்டி வழின்னு. வேறு எதுவும் வழி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு மற்றும் புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஏற்காடு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு ஜாயிண்ட் ஆகும். அதாவது குருவம்பட்டி உயிரியல் பூங்கா போகக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் பயணம் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் குருவம்பட்டி உயிரியல் பூங்காவோட வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குருவம்பட்டி உயிரியல் பூங்கா போகக்கூடிய ரோடு பிரியக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். இந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவம்பட்டி உயிரியல் பூங்கா போகக்கூடிய ரூட்டு. ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கொஞ்சம் தூரம் பயணத்துக்கு அப்புறமேட்டு நம்ம சேர்வராயன் மலை அடிவாரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த சேர்வராயன் மலைப்பகுதிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏற்காடு அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் அமைஞ்சிருக்கு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை காட்சிகளையும் ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகளையும் இந்த வீடியோவில் நம்ம இதுக்கு மேலே தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஏற்காடுக்கு நம்ம போகணும்னா சுமார் 20 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து போகிற மாதிரி இருக்கும். அதில் முதல் கொண்டை ஊசி வளைவில் நம்ம இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கொண்டை ஊசி வளைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலை வளைவு அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுகளுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா சூட்டப்பட்டிருக்கு. ஏற்காடு மலைப்பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணும்போது 3 செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு டோல்கேட் வந்துடும், அதுக்கு அடுத்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு, அதுக்கு அடுத்து போலீஸ் செக் போஸ்ட்டு ஆகிய 3 செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போக முடியும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க டோல்கேட் வந்தாச்சு. மலைப்பிரதேசங்களுக்கு போகக்கூடிய வாகனங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டோல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வசூல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க டோல்கேட்டை கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். இதுக்கு அடுத்து வந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு, வனத்துறை சோதனை சாவடியை வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வதாக இருக்கக்கூடிய செக் போஸ்ட்டை நம்ம கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம 3வதாக கிராஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்க போலீஸ் செக் போஸ்ட்டு, காவல்துறையினுடைய செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்குறோம். இந்த மாதிரி மலைப்பிரதேசங்களுக்கு நீங்கள் பயணத்தை மேற்கொண்டிருந்தால், அதாவது பைக்லேயோ கார்லேயோ நீங்கள் பயணத்தை மேற்கொள்கிற மாதிரி இருந்தால் கம்பல்சரி சீட் பெல்ட் போட்டு வந்துடுங்க. அதே மாதிரி குறைஞ்சபட்சம் நீங்கள் 2 பேர் வரீங்கன்னா 2 ஹெல்மெட்டு கம்பல்சரி கொண்டு வந்துடுங்க. ஏற்காடு மலைப்பகுதிக்கு நம்ம காலை வேளையில் போகிறதுனால நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு வராங்க பாருங்கள்.
அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏற்காடு மலைப்பகுதிகளை ஏற்காடு அடிவார பகுதிகளில் இருந்து மலைக்கு மேலே வந்து நடந்து போய் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காங்களாமா. நம்ம வந்து காலை வேளையில் போனதுனால அதிகாலையிலேயே வந்து இந்த ஏற்காடு மலைப்பகுதிக்கு வாக்கிங் போனவங்கலாம் மலையை விட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏற்காடு மலைப்பகுதிகளில் வனவிலங்குகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மான்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காட்டெருமைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மலைப்பகுதிகளில் காணப்படுது. இந்த ஏற்காடு மலைப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சேர்வராயன் மலைப்பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேர்வராயன் மலைப்பகுதியில் இன்னொரு பகுதியான கல்வராயன் மலைப்பகுதி இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வராயன் மலைப்பகுதிக்கு ஒரு பேருந்து பயணத்தை மேற்கொண்டிருந்தோம். அதனுடைய முழு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தூரம் பயணத்துக்கு அப்புறமேட்டு நம்ம மலை ஏறி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் பக்கம் நம்ம மலை ஏறி மேலே வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்கும்போது இயற்கை காட்சிகள் எல்லாமே இதுக்கு மேலே அருமையாக பார்க்க முடியும். கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். நாம் நிறையா மலை பிரதேசங்களுக்கு பேருந்து வாயிலாக பயணம் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஆனால் இந்த ஏற்காடு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் வந்து ரொம்பவே விரிவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அந்த குப்பனூர் வழி அப்படிங்கிற ஒரு பகுதியில் நம்ம வந்து பயணம் பண்ணி ஏற்காடுக்கு போனோம் அப்படின்னா அந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எதுவும் வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சேலத்துலேருந்து குப்பனூர் வழியில் வந்து ஏற்காடுக்கு வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம். இங்கேருந்து பாருங்கள் இயற்கை காட்சிகள்லாம் ரொம்பவே அருமையாக இருக்குது. இப்போ நம்ம கோடை காலம் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்ததுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா வறட்சி சூழ்நிலை வந்து நிலவிட்டுருக்கு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே கொஞ்சம் காய்ந்த சூழ்நிலையில் காணப்படுது. ஆனால் மலைக்கு மேலே நம்ம பயணம் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கே வந்து இயற்கை காட்சிகள் ரொம்பவே ரம்மியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க தொடர்ந்து நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம். நீங்கள் பேருந்து மூலியமாக பயணம் பண்ணி போய் ஏற்காட்டில் எந்தெந்த இடங்களை சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி இந்த வீடியோவோட தொடர்ச்சியை முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேருந்து மூலியமாக பயணம் பண்ணி போய் ஏற்காட்டில் எந்தெந்த இடங்களை சுற்றி பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஒரு கான்செப்டாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கை வந்து நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த ஏற்காடு மலைப்பகுதிகளில் நம்ம பேருந்து மூலிமா ஒரு ஃபேமிலியாக போனோம் அப்படின்னா எந்தெந்த இடங்களை சுற்றி பார்க்க முடியும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற பல தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஓரளவுக்கு மலை மேலே ஏறி பயணம் பண்ணி வந்தாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டை வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நாம் சேலத்தில் இருக்கும்போது ஒரு லைட் ஹீட்டான ஒரு கிளைமேட்டை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நம்ம கொஞ்சம் தூரம் மலை ஏறி மலைக்கு மேலே வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான கிளைமேட்டை வந்து இப்போவே நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாம் வந்து மலை அடிவாரத்தில் ஒரு காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வனப்பகுதியை பார்த்துருப்போம். இப்போ நம்ம மலை மேலே வந்ததுக்கு அப்புறமேட்டு பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய வனப்பகுதிகளை பார்க்க முடியுது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய கொண்டை ஊசி வளைவுகள் எல்லாமே ரொம்பவே பக்கமாக இருக்கிறத பார்க்க முடியும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கமாக இருக்கக்கூடிய கொண்டை ஊசி வளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலை பகுதிகளில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல்லேருந்து கொல்லிமலை பகுதிக்கும் ஒரு பேருந்து பயணத்தை நம்ம மேற்கொண்டிருந்தோம். அதனுடைய வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகளில் நம்மளோட பயணம் இருந்தது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாலையானது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரிவடைஞ்ச சாலையாக இருக்குது. ஆனால் கொல்லிமலை சாலை அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஆபத்தான சாலையில் அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தோம். இப்போ நம்ம மலை மேலே பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த ஏற்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. ஆனால் பேருந்து மூலயமா பயணம் பண்ணி போகும்போது நம்ம குறைந்த டூரிஸ்ட் பிளேசஸ் தான் சுற்றி பார்க்க முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கொண்டை ஊசி வளைவுகள் எல்லாம் பக்கமாக இருக்குன்னு. பாருங்கள், ஒரு விபத்து ஏற்பட்டது அப்படின்னா மேலேருந்து எந்த வாகனமாக இருந்தாலும் உடனே அடுத்த கொண்டை ஊசி வளைவுக்கு போயிடும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஆபத்தான சாலைகள் இது.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய சாலைகளில் வந்து ரோலருடன் கூடிய பேரிகார்டு வந்து போட்டிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு போக போக காமிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை காட்சிகளும் இங்கே இருக்கக்கூடிய வனப்பகுதியும் பச்சை பசேர்னு மாறிடுச்சு. டோட்டலாக கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோ கூலிங்கான ஒரு கிளைமேட்டை வந்து இதுக்கு மேலே ஃபீல் பண்ண முடியுது. பாருங்கள், அடுத்த கொண்டை ஊசி வளைவில் பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். ஒரு சில பகுதிகளில் சாலை பராமரிப்பு பணிகள் கூட நடந்துகிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காட்டெருமைகள், மான்கள் அந்த மாதிரி நிறையா வனவிலங்குகள் இருக்குது அப்படின்ட்டு. இது இல்லாமல் முயல்கள், அது மட்டும் இல்லாமல் காட்டுப்பன்றிகள் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை தவிர்த்து வேறு எதுவும் வனவிலங்குகள் வந்து இந்த ஏற்காடு மலைப்பகுதிகளில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய கொண்டை ஊசி வளைவுகளை வந்து அடுக்கடுக்காக நம்மளால் பார்க்க முடியும். பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய கொண்டை ஊசி வளைவு தெரியுது. அதுக்கு அடுத்து மேலே இருக்கக்கூடிய கொண்டை ஊசி வளைவு, அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய கொண்டை ஊசி வளைவுகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பகுதிகளிலிருந்து பார்க்க முடியும். கோடைக்காலம் நெருங்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஃபாகான கிளைமேட் கண்டிஷனாக வந்து காணப்படுது. இதே நம்ம வந்து ஒரு நல்ல கிளைமேட் கண்டிஷனில் வந்து வந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும். இந்த ஏற்காடு மலைப்பகுதி சேலம் மாவட்டத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலை ஏறி மேலே போக போக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட் கண்டிஷனை ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் எல்லாமே பச்சை பசேர்னு மாறுறதையும் பார்க்க முடியுது. இப்போ நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த இடம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. நம்ம 1 by 1 அடுத்தடுத்த கொண்டை ஊசி வளைவுகளில் பயணம் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பயணம் பண்ணி போகக்கூடிய கொண்டை ஊசி வளைவில் பாருங்கள், ரோலருடன் கூடிய பேரிகார்டு எல்லாமே அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து இயற்கை காட்சிகள் பாருங்கள். அதாவது இந்த பள்ளத்தாக்குகள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது பாருங்கள். ஒரு நல்ல கிளைமேட் கண்டிஷனில் இந்த பகுதிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த பள்ளத்தாக்கெல்லாம் ரொம்பவே அழகாக பார்த்து ரசிக்க முடியும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய கொண்டை ஊசி வளைவுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோலருடன் கூடிய பேரிகார்டு வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மலையிலேருந்து வரக்கூடிய வாகனங்கள் விபத்தானா கூட பள்ளத்தில் போய் விழுகாமல் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கே வர மாதிரி இந்த ரோலர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுது. இந்த ஏற்காடு மலைப்பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு பேருந்து மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் பஸ் கூட ஆப்ரேட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் சேலத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஏற்காடுக்கு வந்து பஸ் வசதி இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காட்டிலேருந்து சேலத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு பஸ் வசதி இருக்குது. இந்த ஏற்காடு மலைப்பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா காப்பி மற்றும் மிளகு வந்து அதிகமாக பயிர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பயணம் பண்ணி போகக்கூடிய வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த காப்பி மற்றும் மிளகுகள் பயிர் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது.
இந்த காப்பி மற்றும் மிளகுகள் பயிர் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, வனவிலங்குகள் நடமாடும் பகுதி அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே குறிப்பா காட்டெருமைகள வந்து பயணம் பண்ணும்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ம பார்த்துருப்போம் ஒரு 4, 5 பேர் நடந்து வரத. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்காடு மலைப்பகுதிக்கு சேலத்துலேருந்து நடந்தே வராங்க அப்படின்னு சொல்லி டிரைவர் அண்ணன் சொல்லியிருந்தாரு. ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் தாங்க. ஏன்னா, சேலத்துலேருந்து இங்க நம்ம ஏற்காடு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் பக்கம் வருது. அவ்வளோ தூரத்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 கிலோமீட்டர் கழிச்சா கூட ஒரு 25 கிலோமீட்டர்ன்னு வச்சுக்கிட்டா கூட, அந்த 25 கிலோமீட்டர் மலைப்பகுதியில அவங்க நடந்து வராங்கன்னா வந்து பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஏற்காடு மலைப்பகுதிக்கு வந்திருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம எந்தெந்த இடங்கள நீங்க சுத்தி பார்த்துருக்கீங்க? அப்படிங்கிற டீட்டெயில வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி இந்த மாரி மலைப்பகுதிகளுக்கு நீங்க நடந்து போயிருக்கீங்களா? அப்படிங்கிற டீட்டெயிலையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பகுதியில சாலையோட 2 பகுதிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, மிளகு மற்றும் காப்பிகள் வந்து பயிர் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது பாருங்க. இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, காப்பி மற்றும் மிளகு அப்படிங்கிறது ஒரு பிரதான தொழிலா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது விவசாயம் பண்ணக்கூடியது ஒரு பிரதான தொழிலா இருக்கும்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பழங்கள், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில காய்கறிகள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க பயிர் பண்றதா சொல்றாங்க. இதுக்கு மேல பேக்கிரவுண்ட்ல ஒரு மியூசிக் ஒண்ணு ப்ளே ஆகும். அத கேட்டுக்கிட்டே இந்த பயணம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. ஒரு குறிப்பிட்ட முக்கியமான தகவல்கள மட்டும் போக போக இடையில இடையில நான் சொல்லிட்டு வரேன். சில மணி நேர பயணங்களுக்கு அப்புறமேட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்காட வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டானிக்கல் கார்டன் அதாவது தாவரவியல் பூங்கா இருக்கக்கூடிய பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நீங்க வந்து இந்த இடத்துல இறங்குறனா கூட இறங்கிக்கலாம். இங்கேருந்து கூட உங்களோட ட்ரிப் ஜர்னிய கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம போட் ஹவுஸ் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே நீங்க இறங்கிக்கலாம். அங்கேருந்து கூட உங்களோட ட்ராவல் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, போட் ஹவுஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, போட் ஹவுஸு, இந்த கார்டன் எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருக்குது.
இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டானா இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல இறங்கிட்டோம்னாலே போதும், நம்ம வந்து போட் ஹவுஸ், பொட்டானிக்கல் கார்டன் அதே மாதிரி பார்க் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட முடியும். நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு ரூ. 500 பட்ஜெட்டில் இந்த ஏற்காடு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில டூரிஸ்ட் பிளேசஸை எப்படி சுற்றி பார்க்குறது, எந்த அளவுக்கு செலவாகும் அப்படிங்கிற பல தகவல்களை வந்து ஒரு முழு வீடியோவாக எடுத்து நான் போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நாம் நம்மளோட பயணத்தை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பஸ் ஸ்டாண்டை நோக்கி பயணம் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஆனால் நீங்கள் அண்ணா பார்க்லேருந்து உங்களோட ட்ராவல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அண்ணா பார்க்கில் இறங்கிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும். சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து ஏற்காடு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேர பயணத்துக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம ஏற்காடு பேருந்து நிலையம் வந்துட்டோம். ஏற்காடு பேருந்து நிலையத்திற்கு எதிர்ப்புறத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காட்சிகளை வந்து பார்க்க முடியுது. அதாவது இந்த ஏற்காட்டில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள், இந்த மலைப்பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்து அழகாக ரசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இயற்கை காட்சிகளை வந்து இங்கேருந்து பார்க்க முடியுது. இப்போ நம்ம ஏற்காடு பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருந்துகள் நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒவ்வொரு பேருந்துகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏற்காடு மலைப்பகுதிகளுக்கு உட்புறமாக இருக்கக்கூடிய குக்கிராமங்களுக்கு பயணம் பண்ணுது. நீங்கள் ஏற்காட்டுக்கு பேருந்து மூலியமாக பயணம் பண்ணி வந்தால் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸி இல்லாமல் இருக்குது. இதை பயன்படுத்தி கூட நீங்கள் நிறைய இடங்களை சுற்றி பார்த்துக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமேட்டு சுமார் 30 கிலோமீட்டர் சேலத்துலேருந்து நம்ம வந்து ஏற்காடு பயணம் பண்ணி வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இதுக்கு மேலே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ட்ராவல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 2வது அப்லோட் பண்ணுறேன். வாங்க நம்ம அடுத்த தகவலை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடெல்லாம் இதுக்கு மேலே சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பஸ் ட்ராவல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன விபத்தாச்சு, அதை உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்காடு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட் கார் ஒன்று ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சுங்க. அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.